எதிரி கப்பல்களை இலக்கு வைத்து சுக்குநூறாக்கும் புதிய நாசகாரி ஏவுகணை. வங்கக்கடலில் பரிசோதனை செய்து பார்த்தது இந்திய கடற்படை. கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே கடந்த 6 மாதங்களாக எல்லை பிரச்சினை காரணமாக மோதல் சூழல் நிலவுகிறது. பேச்சுவார்த்தை பயனளிக்காத நிலையில் எந்த நேரத்திலும் எத்தகைய சூழலையும் எதிர்கொள்ளும் விதத்தில் இந்தியா தயாராகி வருகிறது. சீன எல்லைப் பகுதியில் தனது துருப்புகளை அதிகப்படுத்தி வருகின்றது. இந்தியாவும் இதுவரை 54,000 துருப்புகளை கூடுதலாக எல்லைப் பகுதிக்கு அனுப்பி வைத்துள்ளது. சீனா ஏராளமான ஏவுகணைகளை தயார் செய்து தனது தென்கிழக்கு மாகாண கிடங்குகளில் நிரப்பி வருவதாக செய்திகள் வந்துள்ளன. இந்நிலையில் இந்தியா எப்போதும் இல்லாத வகையில் கடந்த 2 மாதங்களில் மட்டும் 13 ரக நவீன ஏவுகணைகளை வானிலிருந்தும் தரையிலிருந்தும் கப்பலில் இருந்தும் செலுத்தி சோதனை செய்து வருகின்றது. ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை தயாரித்து தயார் நிலையில் வைத்துள்ளது. சென்ற வாரம் அரபிக்கடலில் INS பிரபல் தாக்குதல் கப்பலில் இருந்து நாசகாரி ஏவுகணை ஒன்று செலுத்தப்பட்டது. எதிரி கப்பல்களை இலக்கு வைத்து சுக்குநூறாக்கும் இந்த தாக்குதல் சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றதாக அதிகாரிகள் கூறினர். இந்நிலையில் இந்திய கப்பற்படை வங்கக்கடலில் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக கடற்படையின் தாக்குதல் கப்பலான INSL கோராவிலிருந்தும் கப்பல்களை தாக்கி அழிக்க வல்ல நவீன ஏவுகணையானது வெள்ளிக்கிழமை செலுத்தப்பட்டு பரிசோதிக்கப்பட்டது. இது தொடர்பாக இந்திய கடற்படை அதிகாரிகள் கூறுகையில், INS கோராவிலிருந்து செலுத்தப்பட்ட ஏவுகணை இலக்கை துல்லியமாக தாக்கி அழித்தது. அந்த ஏவுகணையால் தாக்கப்பட்ட கப்பலானது மிகுந்த சேதத்திற்கு உள்ளாகி தீப்பிடித்தது. ஏவுகணை அதிகபட்ச தொலைவிற்கு செலுத்தி பரிசோதிக்கப்பட்டது என்றும் அவர்கள் கூறினர்.